நிறைய உறவுகள் நிறைய பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சொல்லுங்க சாமி, ஆஞ்சநேயரை பற்றியும் எந்த ஆஞ்சநேயரை கும்பிட்டால் எந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லுங்க. தெய்வத்தன்மையை நோக்கி அதை சென்றடைந்து இன்னைக்கு நம்மோட இன்னும் தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் அனுமார். அந்த வஜ்ராயுதத்தை அப்படி போடுறார் அனுமாரை நோக்கி. அந்த வஜ்ராயுதம் அனுமாரோட அந்த இந்த இடத்துல பட்டுதான் அந்த கிளெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அனுமாரோட வாய் அப்படி ஆனதுக்கான காரணம். உங்களுக்கு அனுமார் மூலியமா சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா, அதையும் ஷேர் பண்ணுங்க. உறவு நான் பிறக்கிறதுக்கு 13 வருடங்கள் முன்னாடி எங்க அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்து போயிடுது. அப்போ எங்க அம்மாவுக்கு அந்த 13 வருட காலம் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு மன கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். அது இயல்பான விஷயம். அப்போ எங்கேயோ யாரோ ஒன்று சொல்றாங்க, நீ அனுமாரை போய் பிரதட்சணம் பண்ணு. பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைலாம் மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு தீர்வு தரணும்னா எந்த ஆஞ்சநேயரை பிடிக்கும்? பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு உன்னை இந்த கோலத்தை தரிசிச்சா செல்வ வளம் பெருகணும், உன்னை இந்த கோலத்தை தரிசிச்சா பிரிந்ததையும் இழந்ததையும் மீட்டெடுக்கணும்ன்றது சீதா பிராட்டியோட ஆசீர்வாதம். அதை அனுமான் நிச்சயமா பண்றாரு. அனுமார் எங்கேயோ போய் மேல இருக்கிற தெய்வம் கிடையாது, நம்மளோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற தெய்வம். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணுன்ற எண்ணம் கொண்ட தெய்வம். நம்மகிட்ட பெருசா ஒன்றும் கேட்கல, சரணாகதி. சுகமே சொல்ல சாமி. வணக்கம் சாமி, நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சாமி, ஆஞ்சநேயரை பற்றி பேசியிருந்தீங்க. பொதுவாக ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க, கிரகத்தினால பிரச்சனை வந்தால் நீங்கள் ஆஞ்சநேயர் போய் கும்பிடுங்க, அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளும் பார்த்துருக்கோம். ஆனால் எந்தெந்த பிரச்சனைக்கு எந்தெந்த ஆஞ்சநேயரை கூப்பிடணும்னு சொன்னீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. உடனே எனக்கு ஒரு ஆசை, நம்ம உறவுகள் சொல்லணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய உறவுகள் நிறைய பிரச்சனைகளால் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சொல்லுங்க சாமி, ஆஞ்சநேயரை பற்றியும் எந்த ஆஞ்சநேயரை கும்பிட்டால் எந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லுவது. சுற்றி நின்ற உறவுகள் சோம்பலின்றி வாழவும், பற்றி நின்ற நட்புகள் பண்பு கூட்டி பேசவும், கற்றறிந்த சபையிலே எந்தன் வாக்கு வெல்லவும், யோகிராம் சுரத்குமார் என்னை வந்து ஆளுவாய். இந்த அனுமாரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அனுமாரோட பிறப்பு, அதில் இருக்கிற சில விஷயங்கள் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டா அனுமாரை உணர்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா எல்லாரும் போய் பொதுவாக அனுமாரை கும்பிடுங்க அப்படின்னு டக்குன்னு போய் கும்பிட்டு வர்றோம். அனுமாரை பற்றி சொல்லுங்கன்னா ராமரோட இருந்தார், ராமர் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்கிறோம். முழு வரலாறு நம்மளுக்கு தெரியாது. சொல்லுங்க சாமி அனுமாரை பற்றி. அனுமாரோட லைஃப் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வானர பிறப்பு, மனிதனிடையே வளர்ப்பு, ஆனால் தெய்வ பிறவி. அந்த தெய்வத்தன்மையை நோக்கி அதை சென்றடைந்து இன்னைக்கு நம்மோட இன்னும் தெய்வமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் அனுமார். சிரஞ்சீவி இன்னும் இங்கே தான் இருக்கார். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சுந்தரகாண்டம் படிக்கிற இடத்துலையோ, இல்லை ராமாயணம் பாராயணம் பண்ணுற இடத்துலையோ, இல்லை ராம நாமம் ஜபித்து கொண்டிருக்கும் இடத்துலையோ அனுமார் வந்து பண்ணது, அந்த வாசம் செய்தது நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. ஹனுமந்தாசன் ஐயா நாடியில கூட சொல்லியிருக்காங்க, பிரசாத வைங்க வருவாருன்னு வந்து வாங்கிட்டு போய் நடந்த மனுஷ ரூபத்துல. அப்போ அனுமார் இருக்கார் நம்மளோட. அந்த எவல்யூஷன் ஆஃப் லைஃப், நம்ம மனித எவல்யூஷனே அப்படித்தானே. ஒரு மிருகத்தன்மை, மனிதனால் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்வு, தெய்வத்தன்மையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஆனால் அனுமார் அதை கடந்துட்டார். அப்போ அனுமாரோட பிறப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ருத்ரஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவஸ்வரூபம் அனுமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுமாரோட அம்மா பேர் அஞ்சனை, அவங்க அப்பா பேர் கேசரி. அதான் நம்ம அந்த அனுமன் சாலிசால கேசரி நந்தன அப்படிங்கிறோம். அப்போது இந்த அஞ்சனைக்கும் கேசரிக்கும் குழந்தை இல்லை. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இப்போ ஹனுமாரோட ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டோரின்னு ஏராளமாக இருக்குது. நம்ம எல்லாமே கவர் பண்ண முடியாது, பட் பேசுவோம் சில நாட்களில். அப்போ அஞ்சனை முன் ஜென்மத்தில் அகலிகையாக இருந்தான்னு சொல்லி ஒரு புராண கதை ஒன்று சொல்கிறது. அப்போது அந்த அஞ்சனைக்கு குழந்தை இல்லை. அப்போ கேசரிக்கும் அஞ்சனைக்கும் ஒரு வருத்தம், நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு. அப்போ ஒரு மகரிஷிகிட்ட போய் குழந்தை இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அந்த மகரிஷி சொல்கிறாரு, உனக்கு குழந்தை வர மலிக்க எனக்கு சக்தி இல்லை, ஆனால் அந்த மகா பிராணன், அந்த பிராண சக்திக்கு அதிபதியான வாயு பகவானை போய் நீ வேண்டிக்கோன்னு சொல்லி சொல்கிறார். இந்த அம்மா ஒரு குகையில் போய் உட்காந்து கடும் தவம் பண்ணுறாங்க. இந்த தவத்தோட பலனா வாயு பகவான் இங்கே வராமல் நேர கைலாயத்துக்கு போய் சிவபெருமானிடம் சேர்றார். அப்போது எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்கும்போது, உங்களோட வீரியம் எனக்குள்ளே இருக்கே, ஆமாம் அதுக்கு என்னங்கிறார். அப்போ பார்வதி கேட்குறார், என்ன வீரியம், என்ன தேஜஸ் வாயு உங்கள் தேஜஸை சுமந்துக்கிட்டு இருக்காங்கிறாரே என்னன்னொன்னே, இமயமலையில் அந்த அழகை கண்டு ரசிக்கும்போது அப்போ ஒரு கரு உருவானுன்ற போது
பார்வதியால் அந்த அந்த ஒரு ஒரு வீரியமான கருவை பார்வதிக்கு தாங்க முடியாதுன்னு சிவபெருமான் வாயுவிடத்தில் அவர் தேஜஸை கொடுத்து வைக்கிறார். அப்போ வாயு சொல்றாரு, அவ பண்ண தவத்துக்கு நான் பிரீத்தி அடைஞ்சிட்டேன், உங்க இதை கொடுக்கலாமான்னு அனுமதி கேட்கிறாங்க. புரியுது, நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க, இதை நான் உங்களுக்கு கொடுக்கலாமா? ஆமா. நம்ம ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், வேற ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா கூட நம்ம கேட்காமே கொடுத்துடுறோம். அந்த மரபு அவர் கேட்டோடனே இதுக்காக தான் உன்னிடம் கொடுக்கப்பட்டது, அந்த பிறப்புக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு, கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த அம்மா தவம் பண்ணிட்டு இருக்கும்போது பெரும் காற்றடிச்சு வாயு பகவான் எதிர வந்து நின்று, இந்த தேஜஸ் நான் அவனை கொடுக்க போறேன், இந்த குழந்தை பெரும் வீரனா வருவான், சகல வித்தைகளும் கத்துப்பான், உலகத்தால் போற்றக்கூடிய குழந்தையாக நீ ஆசைப்பட்டது போல் ஒரு ஆண்மனாக வந்து உனக்கு பிறப்பான்னு சொல்லி அந்த தேஜஸை அஞ்சனை கிட்ட கொடுத்து பிறக்கிறது தான் ஹனுமனோட பிறப்பு. அதனால்தான் அனுமாரை வந்து ருத்ரஸ்வரூபம் சிவஸ்வரூபம்னு சொல்றோம். இப்போ இந்த மாதிரி அனுமார் வளர்ந்துட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள் அஞ்சனை அனுமாரை தேடி போகும்போது மரத்து மேலே ஏறி நின்று பழத்தெல்லாம் பறிச்சு போட்டுக்கிட்டு இருக்கார். அப்போ அம்மாவை பார்த்தோன்னே அம்மா தூக்கி வச்சுட்டு, ஏம்மா பழத்தெல்லாம் பறிச்சு போடுற, அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நல்லாவே இல்லைங்கிறார் பழத்தை. அப்போ அஞ்சனாதேவி சொல்றாங்க, இது காய், இது நல்லா இருக்காது, நல்ல செக்கசவேன்னு இருக்கிற பழமா பார்த்து சாப்பிட்டாதான் அது இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழந்தை பழத்தை கேட்டானே அப்படின்றதுக்காக தான் பழத்தை குழந்தை கொண்டு வரதுக்காக அனுமாரை இறக்கி விட்டு போறாங்க. கேசரியும் ஒரு குகைக்குள்ள ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த அதிகாலை சூரியன் உதயமாகும் போது செக்கசவேன்னு தான் அந்த சூரியன் இருக்கும். அப்போ அனுமார் அதை பார்த்தோன்னே அம்மா சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. செக்கசவேன்னு இருக்கிற பழம் தான் தித்திக்குமேன்னு நினச்சிக்கிட்டு அம்மாவை பார்க்குறாரு, அப்பாவை பார்க்குறாரு, யாருமே பக்கத்தில் இல்லை. சரி, பழம் அங்கே இருக்கு அப்படின்னு இங்கேருந்து ஒரு தாவு அந்த சூரியனை நோக்கி போற அந்த ஒரு காமெட் மாதிரி சல்லுன்னு பறக்கிறார் வானர ரூபத்துல. அந்த டைம்ல தான் அந்த நவகிரக புராணங்கள் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், இந்த ராகு கேதுகளால சூரியன் சந்திரனுக்கு ஏற்பட்ட விஷயங்களை பத்தி நவகிரகங்களுக்குள்ள ஆலோசனை, இந்திரன் முதற்கொண்டு எல்லாரும் இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு தருணம். அப்போ இந்த குட்டி வானரம் வந்து அந்த சூரியனை நோக்கி போறத இந்திரன் தான் காலையில எழுந்து அந்த சூரியனோட அழகு ரசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வானரம் பறக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஒரு கலக்கம், திருப்பி யாராவது சூரியனை விழுங்க போறாங்களோ அப்படின்ற ஒரு கலக்கத்தோட ஐராவதத்து மேலே ஏறி இந்த குழந்தைய அந்த வானரத்தை போய் தடுக்க போறார். கூடவே விஸ்வகர்மா எல்லாரும் வந்துடுறாங்க, இந்த திக்பாலகர் எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ அந்த குழந்தைய நிறுத்துறாரு. அந்த குழந்தை கண்டுக்கவே இல்லை, யார வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போறது. அந்த சூரியன் கிட்ட போய் நெருங்கும் பொழுது ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு இந்திரன் அந்த அவசரத்துல, இந்திரன் கிட்ட இருக்கிறது வஜ்ராயுதம், அந்த வஜ்ராயுதத்தை அப்படி போடுறார் ஹனுமாரை நோக்கி. அந்த வஜ்ராயுதம் ஹனுமாரோட இந்த இடத்துல பட்டுதான் அந்த கிளெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஹனுமாரோட வாய் அப்படி ஆனதுக்கான காரணம். அப்படியே மயங்கி அன்கான்சியஸா கீழே விழுந்துடுறார். இந்த அனுமார் விழுந்து அன்கான்சியஸா இருக்கும்போது, ஒரு மயக்கிற நிலையில, எழுந்துக்கவே முடியாத நிலையில இருக்கும்போது, இப்போ அனுமாரோட தேஜஸ் அடிப்படை அந்த வீரியம், அந்த விதை ஈஸ்வரந்து. ஆனா அந்த விதையை தாங்கி கொண்டிருந்த வாயும் ஒரு விதத்தில் அனுமாருக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தர் தான். அதனால்தான் அனுமாரை வந்து வாதாத்மஜா, வாயு புத்ரா அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த குழந்தை அடிபட்டோடனே வாயு பகவானுக்கு கொள்ளலை, என் குழந்தைய இந்த மாதிரி அடிச்சுத்தானேன்னு சொல்லிட்டு வாயு பகவான் அந்த குழந்தையை தூக்கிட்டு ஒரு குகைக்குள்ள போய் உட்காந்துடுறார். வாயு பகவான் செயல்பாடு நின்று போகுது, காத்து பிராணன் நின்று போனா உலகமும் ஸ்தம்பித்து நின்று போனோடனே பிரம்மன் சுதாரிச்சுட்டு பிரம்மன் அந்த இடத்துக்கு வந்துடுறார். பிரம்மன் வந்தோடனே இந்திரன் சகல தேவதாக்களும் அங்க வந்துடுறாங்க, சிவபெருமானும் அங்க வந்துடுறார், ஏன்னா அவரோட உயிர் இல்லையா. அப்போ பிரம்மன் இந்த குழந்தைய கொண்டு வான்னு சொன்னோடனே பிரம்மனோட வலது கையால அந்த குழந்தைய தொட்டோடனே அந்த குழந்தைக்கு திருப்பி கான்சியஸ் வருது. வந்ததும் பிரம்மன் சொல்றார், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது வாயு, நீ உன்னோட செயல்பாட்டை ஆரம்பி, உலகம் வந்து ஸ்தம்பிச்சு போச்சு, தாங்காது இதுக்கு மேல அப்படின்னு உடனே வாயு ஒப்புக்கொண்டு அவரோட செயல்பாட்டை ஆரம்பிக்கிறார். ஆனா இந்த பிரம்மன் இப்படி பண்ணதை பார்த்து இந்திரன் தான் அப்ப சொல்றார், என்னோட வஜ்ராயுதம் பட்டு அவன் வாய் இப்படி ஆனதுனால ஆனா அனுமன் அப்படின்னு அழைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி இந்திரன் வஜ்ராயுதம் ஒன்றும் செய்யாதுன்னு ஒரு வாக்குறுதி, சிவபெருமானும்
என்னோட அஸ்திரம், ருத்ராஸ்திரம், பசுபதி அஸ்திரம் ஒன்றும் பண்ணாதுன்ற ஒரு வாக்குறுதி. அவரை தொடர்ந்து அக்னி பகவான், வருண பகவான், நவக்கிரகங்கள் சேர்ந்து எந்த கஷ்டமும் அனுமாருக்கு வராது, என்றும் சிரஞ்சீவியாக அனுமார் வாழ்வார், நம்மிடம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதனாலயா எதனாலன்னு தெரியல, நீங்கள் எந்த கஷ்டம் இருந்தாலும் அனுமார்கிட்ட போனால் சகலமும் நமக்கு தீர்றதுக்கான காரணம் அன்னைக்கு இத்தனை கோடி தேவர்கள் சங்கல்பம் எடுத்துட்டு அனுமாருக்கான காரணம். ஸோ இது அனுமாரோட பிறப்பு. நிச்சயமா நான் நிறைய மெசேஜ் பார்த்தேன் உங்க இதில். அதுவும் நவம்பரில் நடந்தது, 2020 நடந்தது. ஒய்ஃபோட சண்டை போட்டிருந்தேன் சார், ஒய்ஃப் திரும்பி வந்துட்டாங்க சார், கடன் அடைக்க முடியாது நினைச்சிட்டு இருந்தோம், கடன் அடைக்க 2 பேரும் ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. இதை நம்ம பேசுறது கூட உங்களுக்கு அனுமார் மூலியமா சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அதையும் ஷேர் பண்ணுங்க உறவுகளுக்கு. இப்போ என்னோட பிறப்பு பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அம்மா கூட இருந்தவங்களும் இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. நான் பிறக்கிறதுக்கு 13 வருடங்கள் முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்து போயிடுதுங்க. அப்போ எங்கள் அம்மாவுக்கு அந்த 13 வருட காலம் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு மன கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும், அது இயல்பான விஷயம். அப்போ எங்கேயோ யாரோ என்ன சொல்கிறாங்க, நீ அனுமாரை போய் பிரதட்சணம் பண்ணு, உனக்கு குழந்தை பிறப்புன்றாங்க. பல வருடங்களா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹனுமார் கோவிலில் டெய்லி போய் எங்கள் அம்மா ஹனுமாருக்கு பிரதட்சணம் பண்ணுறாங்க. ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மாவோட தம்பிக்கு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை பேர் ஏற்பட போகுது, அதுக்கு சீமந்தம் பண்ணுவாங்க. அதுக்கு சென்னையிலிருந்து அவங்க தஞ்சாவூர் போயிருக்காங்க. அந்த அவங்க தம்பி ஒய்ஃபோட வீடு ஒரு சின்ன வீடு அப்படிங்கிறதுனால இவ்வளோ பேர் போனால் இடம் இருக்காதுன்னு சொல்லி நைட்டு சினிமா போகலாம் அப்படின்னு அங்கே போய் தீர்மானிக்கிறாங்க. அவங்க போகிற படம் வைதேகி காத்திருந்தாள். வைதேகி காத்திருந்தாள் சினிமாவுக்கு போகிறாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் நடந்து போகிறாங்க, சினிமா தேட்டரில் உட்காந்துறாங்க. அந்த காலத்து நான் சொல்கிறது 84 85 சேரு. அண்டு அப்போல்லாம் அந்த ஆடெல்லாம் போடுவோம், ஒரு சினிமா போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஒரு ஆட் போடுவோம். இந்த பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பக்கத்தில் ஒரு வயசானவர் வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் என்னோட பெரியம்மா உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் போங்கன்னு எங்கள் பெரியம்மாவை எழுப்பி விட்டு, பெரியம்மாவா எங்கள் அம்மாவோட இன்னொரு தம்பியான்னு தெரியல, அந்த பக்கம் போப்பான்னு சொல்லிட்டு இவர் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காடுறாரு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன தயக்கம் வருது, என்னடா இவர் யாரோ வந்து நமக்கு பக்கத்தில் உட்காடுறாங்க அப்படின்னு ஒரு பயத்தோடு உட்காந்துருக்குறாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, கையை வச்சு இப்படி தட்டுறார் எங்கள் அம்மா, கையிடுங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னோடனே அவர் முகம் மாறிட்டு தான், உனக்கு குழந்தை இல்லைன்னு நீ என்னை வந்து பிரதட்சணம் பண்ணுற, டெய்லி உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பான் அப்படின்னு சொல்லி நான் எப்படி பிறந்தனோ அந்த ஒரு சொரூபத்தை எங்கள் அம்மாட்ட விளக்குறாங்க. விளக்கிட்டு உன் பிரார்த்தனை வீண் போகாது அப்படின்னு சொல்லி அவர் மயங்கி விழுந்துடுறார். உடனே பக்கத்தில் இருக்கிற வந்து எனக்கும் சொல்லுங்கன்னா, உனக்கு சொல்ல உத்தரவு இல்லை, நான் வந்து ஒரு அனுமன் உபாசகன், பஸ் ஸ்டாண்டில் அப்படி படுத்திருந்தேன், நீ இப்படி தாண்டி போனதை நான் பார்த்தேன், ஒரு வானரம் வந்து என்னை அடிச்சு இதை போய் அவர்கிட்ட சொல்லுன்னு சொல்லுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் பிற்பாடு எங்கள் அம்மா இங்கே மெட்ராஸுக்கு வந்து போய் பார்த்தா கரு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நம்ம பிறந்ததோட அனுகிரகம் ஆஞ்சநேயரால். ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து எனக்கு வந்து தனுஷ லக்னம், கேது நட்சத்திரம், மூலம், அனுமார் மூல நட்சத்திரம். அது நேச்சுரலாக அந்த இன்க்ளினேஷன் போய் ஒட்டிக்கிடுச்சு. அனுமார் ரொம்ப பிடிச்சமான கடவுள், ஏராளமான அனுபவங்கள் அனுமார்கிட்ட உண்டு. ஆத்மார்த்தமாக போய் பிரார்த்தனையை வச்சு அனுமார்கிட்ட வேண்டினா அது வீண் போனதே கிடையாது. ஒரு தடவை காலில் பெரும் காயம் வந்து அது பெரும் பிரச்சனையாயிடுச்சு, அதுக்கான தீர்வுக்கான வழியே கிடைக்கல. அப்போ ஒரு நல்ல தீர்வு ஏற்படணும் போது அப்போ நமக்கு ஒருத்தர் சொல்கிறார், அனுமாரை போய் 16 பிரதட்சணம் பண்ணு, 48 நாள் பண்ணுங்கிறார். 20 நாளுக்குள்ளேயே இதை தீர்வை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சாச்சு. இதை தாண்டி நிறைய பேருக்கு நடந்த அனுபவங்களும் நான் கண்கூட பார்த்தேன். நிச்சயம் அந்த 16 பிரதட்சணங்களை நீங்களும் சொல்றீங்க, 16 பிரதட்சணம் பண்ணு நடக்கும்னு சொல்லிட்டு, அதே 48 நாள் சொல்றீங்க. குருவா வந்திருக்கு அந்த வார்த்தைங்கிறது. இப்போ பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைல மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு தீர்வு தரணும்னா எந்த ஆஞ்சநேயரை பிடிக்கணும்? இந்த பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு செந்தூரம் காப்பு சாத்தப்பட்ட ஆஞ்சநேயர். ஏன் இந்த செந்தூர காப்பு சாத்தப்பட்ட ஆஞ்சநேயர் அப்படின்னா, திருப்பி ராமாயணத்துக்கே போவோம். அயோத்திக்கு வந்தாச்சு, ராவணனை ஜெயிச்சு சீதா பிராட்டியாரை கூட்டிட்டு ராமன் வந்தாச்சு. ஹனுமனும் அங்கே நின்று அவங்களுக்கு சேவை புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். அப்போது சீதா பிராட்டியார் இந்த வெகுடில் குங்குமம் வச்சிக்கும் போது கண் கலங்குறாங்க ஒரு நிமிஷம். ஹனுமார் வந்து, ஏம்மா அழறீங்க, பழைய நினைவு வந்துடுதா அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன நிகழ்வுனா, ராமனும் சீதையும் வனவாசம் போகும்போது சீதை குளிச்சுட்டு வெளில வராங்க. அவங்க என்றைக்குமே அந்த விகிடில் குங்குமமோ சிந்துரமோ வைக்காமல் இருந்ததில்லை.
ஏன்னா அவங்க சீதை சொல்றது இந்த பெண்களோட விகிடில தான் மகாலட்சுமி வாசம் பண்றா, அந்த மகாலட்சுமியை மங்களகரமா வைக்கிறதுக்கு தான் அங்க நம்ம குங்குமம் வைக்கிறோம். நார்த் சைடுல நிறைய பேர் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆமா, அந்த விகிடில குங்குமம் வைக்கிறது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் விஷயம். இந்த பேக்ரவுண்ட் தான். அப்போ அந்த தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வரும்போது அந்த தண்ணியில வந்து அந்த குங்குமம் மறைஞ்சிடுறது. அந்த தண்ணியிலேயே தன் முகத்தை பார்த்த சீதைக்கு ஒரு கலக்கம். ஐயோ, அந்த விகிடிலையும் நெத்தியிலையும் திலகம் இல்லை, குங்குமம் இல்லைன்னு. அப்போ அந்த கவலையில் இருக்கும்போது ராமன் கேட்குறார், என்ன கவலையா இருக்கேன்? இல்லை, இந்த மாதிரி குங்குமம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே பக்கத்தில் வந்து இந்த மினரல்ஸான பாறை ஒன்று இருக்கு. அதுதான் அந்த செந்தூர அந்த கதை. அந்த பாறையை போய் ராமர் சுராண்டி தண்ணியில வச்சோடனே செந்தூரமா வந்தோடனே அதை சீதைக்கு நெத்திலையும் விகிடிலையும் இட்டு விடுறாரு. அது எரிச்சு பண்ணாருன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு. அது இருக்கு. அதை இட்டது மட்டும் இல்லாம சீதையோட கொண்டாடி விளையாடுறார், கன்னத்துல தடவுறார், இப்படி தடவுறார். ரொம்ப சந்தோஷமான தருணம். இந்த நினைப்பு அசோகவனத்துல அவங்களுக்கு வந்துடுது. அப்ப அந்த செந்தூரம் அந்த அசோகவனத்துல கிடைக்காது இல்லையா? அந்த சோகத்துல அவங்க உட்கார்ந்து இந்த நிகழ்வை யோசிக்கும் போதுதான் அனுமார் அவங்க முன்னாடி தோன்றார். இந்த ராமதூதன் சொல்லி இந்த மோதிரம் கொடுத்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். கண்டேன் சீதை. அப்போ இந்த விஷயத்த சொல்லி சீதை சொல்லும் போது அனுமார் சட்டுன்னு பறந்து போய் சீதைக்கு ஒரு கை செந்தூரம் கொண்டு கொடுக்குறார். இப்ப இந்த காலத்துல அயோத்தியில அப்ப சீதை சொல்றாங்க, அன்னைக்கு அந்த செந்தூரம் நீ கொடுத்ததுதான் என் ராமபிரானே என் கூட இருந்ததுக்கான ஒரு விஷயமா என்னை இவ்வளவு நாள் தாங்கி பிடிச்சிருந்தது. என் ராமன் என்னை மீட்டு கொண்டு போனதுக்கும் இந்த செந்தூரம் தான் காரணம் அப்படின்னு சொன்னோடனே இந்த அப்ப அனுமாருக்கு ஒரு தாட் ஒன்று வந்துருது, ஒரு எண்ணம். ஓ, செந்தூரத்தை பூசிக்கிட்டா ராமர் நம்ம மேல இன்னும் கொல்ல பெரியரா இருப்பார்னு நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றார், ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சோண்டு செந்தூரத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறார். கண்ணாடியில பாக்குறாரு. அந்த கண்ணாடினா அந்த தண்ணியோ அந்த காலத்துல இருந்த என்ன கண்ணாடி மெக்கானிசமோ, அப்போ அந்த செந்தூரத்தை பார்த்தோன்னே அது வச்சா மாதிரியே தெரியல. உடனே என்ன பண்றார், ஒரு கை எடுத்து இங்கெல்லாம் அப்பிக்கிறார். அதுவும் அவருக்கு போறல. உடனே என்ன பண்றார், கையிலெல்லாம் அப்பிக்கிறார். அவருக்கே பார்த்து என்னடா காயம்பட்டவ மாதிரி இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அப்பி உடம்பு முழுசா எடுத்து செந்தூரத்தை அப்பி நின்று பார்த்தப்பறம் தான் கொஞ்சம் அவருக்கு திருப்தி ஆச்சு. சரி, செந்தூரம் வச்சாச்சு, ராமபிரானுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சி போயிடும், அப்படி என்றும் பிரியாம இருப்போம் ராமன்ட்டு சீதை கிட்ட போய் அப்படியே நிற்கிறார். சீதை ஒரு நிமிஷம் அலறி பயந்துடுறாங்க. அப்புறம் அம்மா, நான் தான் அனுமன் வந்திருக்கேன் அப்படின்னு, இது என்ன கோலம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க சீதை. அனுமார் அப்படியே ஒரு சின்ன அழகா ஒருத்தர் எழுதியிருக்கார் ஒரு புத்தகத்துல. அனுமார் ஒரு சின்ன வெக்கத்தோட, நீங்க மட்டும் தானே சொன்னீங்க செந்தூரம் வச்சுக்கிட்டா ராமர் என்றுமே என்னை விட்டு பிரிய மாட்டாருன்னு, என்னை விட்டு ராமாவை நான் பிரியக்கூடாதுன்னு இந்த செந்தூர கோலமா நான் வந்து நிற்கிறேன், நீங்க சிரிக்கிறீங்களேன்னு சொன்னோடனே ராமனும் வந்து அனுமாரோட பக்தியில அப்படியே நெகிழ்ந்து போயிடுறான். அப்போ சீதா பிராட்டியார் அனுமாருக்கு கொடுத்த வாக்கு, இந்த கோலத்துல உன்னை யார் தரிசனம் பண்றாங்களோ, பெண்களின் விகிட்டில தான் மகாலட்சுமி வாசம் பண்றாள், அந்த மகாலட்சுமிக்காக வைக்கக்கூடிய சிந்தூரம் தான் இது. இந்த சிந்தூர கோலத்துல இருக்கிற ஒன்றை பார்த்தா உங்களோட யார் தரிசனம் பண்றாங்களோ அவங்களோட மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாள். எதை பிரிந்திருந்தாலும் அதை மீண்டும் மீட்டு கொடுக்கும் சக்தி செந்தூர அனுமானுக்கு உண்டுன்னு சொல்லி, எதை இழந்தாலும் மீட்டு கொடுக்கிற சக்தி அந்த செந்தூர அனுமானுக்கு உண்டுன்னு சொல்லி சொன்னது. இப்போ இங்க வந்து நம்ம ஜோதிட ஆய்வு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். மகாலட்சுமினாலே சுக்கிரன், சுக்கிரனோட அதிதேவதை மகாலட்சுமி. அப்போ இந்த கதையை படிக்கும் போது நமக்கு தோணுன விஷயம், அப்ப இங்க சுக்கிரன் வந்துடுறார், மகாலட்சுமி வந்துடுறாங்க. அப்ப இந்த செந்தூர அனுமாருக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நான் ட்ரை பண்ண விதம் தான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செந்தூர அனுமானை சேவிக்கிறது, இல்லை நம்ம வீட்டு பக்கத்துல எல்லா கோயிலையும் செந்தூரம் சாத்த மாட்டாங்க அனுமாருக்கு. அப்போ நம்ம வீட்டு பக்கத்துல எந்த அனுமார் கோயில் இருந்தாலும் ஒரு வெள்ளிக்கிழமை சென்று செந்தூரம், குங்குமம், டைமண்ட் கல்கண்டு இது அனுமாருக்கு கொடுத்துட்டு அந்த செந்தூரத்தை நம்ம வச்சுட்டு வந்தோம்னா வாழ்வில் பெரும் வளமும் பிரிந்ததை திருப்பி நம்ம கிட்ட வந்து சேர்க்கக்கூடிய சக்தி அந்த அனுமார் கிட்ட இருக்கு. ஏன்னா இது நமக்காக அனுமார் பண்ணல, கண்டிப்பா. ஏன்னா நம்ம பக்தி போராது, மனிதர்களோட பக்தி போராது. ஏன்னா வர்த்தகமாக தான் நம்ம கடவுள்கிட்டயே நிறைய பேர் போறோம், எனக்கு இதை பண்ணுன்னு தான் போறோம். ஆனா அந்த அனுமான் இதை தாண்டியும் ஏன் பண்றாருன்னா சீதா பிராட்டியரோட வாக்கு. உன்னை இந்த கோலத்தை தரிசிச்சா செல்வ வளம் பெருகணும், உன்னை இந்த கோலத்தை தரிசிச்சா பிரிந்ததையும் இழந்ததையும் மீட்டெடுக்கணும்ன்றது சீதா பிராட்டியரோட ஆசீர்வாதம். அதை அனுமான் நிச்சயமா பண்றாரு. நீங்க சொன்னபடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், நான் உங்களுக்கும் காமிச்சேன். ஒரு நண்பர்
இந்த அனுமார் வீடியோ பற்றி பேசின அப்புறம் எனக்கு கால் பண்ணார். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்கறதுல நேரம் இல்லாத காரணத்தினால ஜோதிடம் பார்க்கறது. பேசிக்கலி நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரி வேறு, அந்த ஒர்க் இருக்குல்ல. அதனால நம்ம சேவையாக தான் எப்போ முடியுமோ பண்ணுறது. பட் ஆராய்ச்சிக்காக நிறைய டைம் செலவழிக்கிறது உண்டு. பட் இவர் ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டார். எனக்கு சின்ன குழந்தை இருக்குது, என்னோட மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, ஒரு மனக்கசப்பு அப்படின்னு சொன்னார். இப்போது டக்குன்னு இதுதான் சொன்னோம். வெள்ளிக்கிழமை ஒரு அனுமார் கோயிலுக்கு போய் செந்தூரத்தை சாத்தி அந்த செந்தூரத்தை இட்டுட்டு வாப்பா, 16 பேரை பிரேட்சணம் பண்ண அனுமார, நீ சரணாகதி அடைஞ்சிடு, அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்பவே மாட்டீங்க, இந்த ஒரு புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை கோவில் போகிறாரு. அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள அவங்க மனைவி வீட்டுக்கு வந்து, இல்லை அதுதான் பார்த்து அதிசயமாயிடுச்சு சாமி எனக்கு. ஏன்னா நம்ம பொய் சொல்ல முடியாது, டேட் இருக்கு மேலே, வாட்ஸ்அப் மெசேஜில் டேட் இருக்கு, அவங்க போட்டிருக்கிறது இருக்கு, நம்ம காட்டுவோம் நம்ம உறவுகளுக்கும். ஒரே வாரத்தில் ரிசல்ட். இது எனக்கே ஒரு பேசும்போதே ஒரு மாதிரி எனக்கு தான். ஏன்னா அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அனுமார் எங்கேயோ போய் மேலே இருக்கிற தெய்வம் கிடையாது, நம்மளோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற தெய்வம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுன்ற எண்ணம் கொண்ட தெய்வம். நம்மக்கிட்ட பெருசாக ஒன்றும் கேட்கல, சரணாகதி நாமம் சொல்கிறது, ராம நாமம் சொல்கிறது. அந்த அனுமாரோட உருவத்துக்கு மனிதனால் என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? நம்ம போய் புளியோரை கொடுக்குறோம், வடையை கொடுக்குறோங்கிறோம், வெண்ணெயை சாத்துறோங்கிறோம். அத்தனை பெரிய உடலுக்கு இத்தினோண்டு வெண்ணெய் ஏமாத்துறோம். அப்போது அனுமார் அங்கே பார்க்குறது உங்கள் பக்தியின் எண்ணத்தையும் உங்கள் மனதின் தூய்மையையும், நீ தான் என்னை காப்பாற்றணுன்ற அந்த சரணாகதி. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேங்க, முடியலையா வெக்கமே படாதீங்க, அனுமார்கிட்ட உட்காந்து அழுதுருங்க. அனுமார் உண்மையான பக்தியோடு போனீங்கன்னா கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. நிச்சயமா சாமி, நிச்சயமா. நீங்கள் பிரிந்தவர்கள் சொல்லிட்டீங்க. சாமி எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, நல்ல சேலரி இருக்குது, ஆனால் கல்யாணம் வரன்னு பார்க்க போனால் பல இடங்களை தட்டி போகுது. இது ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, இதே பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு ஒரு சீக்கிரமாக திருமணம் ஆகணும்னா எந்த அனுமாரை வணங்கணும்? இதே தான், இதே செந்தூர் அனுமார் வெள்ளிக்கிழமை குங்குமமும் செந்தூரமும் டைமண்ட் கல்கண்டும் கொண்டு போய் கொடுத்து 16 பிரதட்சணம் பண்ணிட்டு வர 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 அவங்களுக்கான திருமணத்துக்கான வாய்ப்பு கைக்கூடி வருது. ஏன்னா அதுக்குமே நான் இந்த ரிசர்ச்சில் இருக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயமா எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த விஷயம் உண்மைத்தன்மையோட போய் சொன்னாதான் மக்களுக்கு, இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த பரிணாம வளர்ச்சிக்கு இத்தனை சேனல்ஸ் இருக்கு, புத்தகங்கள் இருக்கு. முன்னாடி வெறும் ராசி பலன் கேட்டு இருந்த அந்த வாசகர்கள் இன்னைக்கு லக்னம் புள்ளி இந்த கிரகம் பார்வைன்ற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த பரிணாம வளர்ச்சி அடைந்த ஏஐ காலத்துல கடவுள் போய் சேரணும்னா அதுக்கான எம்பிரிக்கல் ப்ரூஃப் வேணும். அதனால நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லும்போது எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லலை. ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஐயா இந்த மாதிரி கல்யாணம் ஆகலை, இதே நீங்கள் கேட்ட கேள்வி, 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, வேலை இருக்குது, கல்யாணம் இல்லை, வெள்ளிக்கிழமை. ஏன்னா சுக்கிரன் தான் திருமணத்துக்கு அதிபதி. ஜென்ரலாக ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது மாறும், பட் பொதுவாக களத்திரக்காரக்கன் சுக்கிரன். அப்போது செந்தூரை கொடுப்ப அனுமாருக்கு போய் வெள்ளிக்கிழமை செந்தூரம் குங்குமத்தை கொடுத்து கல்கண்ட், டைமண்ட் கல்கண்ட், ஏன்னா டைமண்டுங்கிறது சுக்கிரன் இல்லையா, கல்கண்டும் அப்படியே போயிடும். டைமண்ட் கல்கண்ட் அனுமாருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொடுத்துட்டு வா, நல்லதே நடக்கும்னு சொன்னோம். அவருக்கும் வித்தின் 2-3 வீக்ஸ் ஒரு வரன் அடைஞ்சி முந்தானத்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போறாங்க. அது பத்திரிக்கை வேற வாட்ஸ்அப்ல அமைச்சிருக்காரு, நம்ம காட்டுவோம் சாமி, காட்டும், பத்திரிக்கை அமைச்சிருக்காரு. அப்போ இந்த விஷயம் ரியலா நடந்தது. நான் படிச்ச இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு பெண், அவங்களுக்கு விவாகரத்து ஏற்பட்டுருது, மதுரை சார்ந்த ஒரு பெண். அவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள தூண்ல ஒரு அனுமார் இருப்பார், செந்தூரம் பூசப்பட்ட அனுமார் இருப்பார். அங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல, பாத்துருக்கீங்க இல்லையா? அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு தூண்ல நல்ல அழகான ஒரு அனுமார் பிரம்மாண்டமா இருப்பார் தூண்ல. இந்த அம்மா அந்த அனுமாரை டெய்லி பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துருக்கு. போய் விவாகரத்து ஆயிடுச்சு, ஒரு 2 நாள் கூட அந்த கல்யாணம் போகல, ஏதோ ஒரு காரணங்கள் வந்துட்டு. இந்த விடாம அந்த அனுமாரை சேவிச்ச பலன் இவங்களுக்கு திருப்பி மறுமணம் பண்ணணும்னு அவங்க அப்பா முயற்சி எடுக்கிறார். அவர் வேற ஒரு அனுமார் கோயிலுக்கு போறார், இந்த ஜாதகத்தை அங்க வச்சு வாங்குறதுக்குங்க. ஜாதகத்தை கொடுத்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறாரு. பிரிச்சு பார்த்தா ஜாதகம் மாற்றப்பட்டிருக்குது. வேற ஏதோ ஒரு பையன், அவனும் மறுமணத்துக்காக அனுமார்ட்ட ஜாதகம் வைக்க அவங்க அப்பா வந்திருக்காரு. அப்ப அந்த ஜாதகம் பரிமாற்றமாகி இந்த பொண்ணு கையில அந்த பையனோட ஜாதகம், பொண்ணோட அப்பா கையில அந்த பையனோட ஜாதகம், அந்த பையனோட அப்பா கையில இந்த பொண்ணோட ஜாதகம். அப்ப அப்பாக்கள் 2 பேரும் பேசி இந்த வரன் கைகூடி அந்த பொண்ணுக்கு பிரமாதமான வாழ்க்கை கிடைச்சிடுதுங்க. ஒரு நாள் வீட்டுக்கு டிரைவருக்காக ஆள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன்லாம்
கேட்டும்போது ஒருத்தர் வேலைக்காக வராருங்க. அந்த பொண்ணுக்கு அவரை பார்த்தோன்னே ஷாக்கு. ஏன்னா வேலை தேடி வந்தவர் நீ வேண்டான்னு நிராகரிச்சு தூக்கி போட்ட கணவர். பா பா. இதுதான் அனுமார். இதனாலதான் அனுமார் நான் இன்னும் நம்மளோட வாழ்ந்துட்டே இருக்காருன்னு சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஆரோஸ்கோப்பும் அந்த ஆரோஸ்கோப்பும் ஏன் பரிவர்த்தனையானும் இல்ல கலியுகத்துல இதெல்லாம் நடக்குதுங்கிறது நம்ம உறவுகளுக்கு தெரியணும். இது ஒரு புக்ல எழுதப்பட்டிருக்கிற விஷயம். இதெல்லாம் நம்பவே முடியாத ஒரு, நமக்கு முன்னாடி இதெல்லாம் மிராக்கிள்ஸ்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் மிராக்கிள்ஸ். நிச்சயமா சாமி. அதே மாதிரி வேலை, பெற்றோருக்கு பெரிய கவலை. சாமி பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, நல்ல மார்க் எடுத்திருக்கு, அதுக்கு ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்ற கவலை. அதற்கு எந்த அனுமானை வழிபடாது.